யங் ஏஜில் இப்போ காமனாக முதுகு வலி இருக்குது, ரொம்ப ஒரு பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதை வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது எதனால் வருதுன்னா பல காரணங்கள் இருக்கான். ஒன்று வந்து நார்மலாக லாங்காக பைக் ஓட்டுறது, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது, ஒரு 2-3 ஹவர்ஸ் ப்ரொலாங் சிட்டிங் ஹவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர் பீப்புள்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. ரெண்டாவது லேக் ஆஃப் எக்ஸசைசஸ்ஸு. மூணாவது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் செய்யாமல் பேக் போஸ்டர், தட் இஸ் இப்படி ஒரு மாதிரி கோணலாக படுக்கிறது, வீட்டில் ஒரு மாதிரி பேக் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது டூ வீலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் வெரி ஃபாஸ்ட்டாக ஓடுறது. இதெல்லாம் வந்து காமனாக டிஸ்க் ப்ராப்ளம் வந்து முடியும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி யங் பேஷண்ட்ஸ் தான், லெஸ் தேன் 30க்கு தான் இது மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும். இதில் வெரி ரேர் என்னன்னா அவனோட இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மியாக இருந்தால் இன்ஃபெக்ஷனால அந்த பெயின் வரலாம். அது வந்து வெரி ரேர். ஸோ இந்த மாதிரி பேக் பெயின் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவன் 100% ஆரம்பத்திலேயே வந்து அவன் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண, ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பண்ணிட்டு யூ ஹேவ் டு கரெக்ட் த சொல்யூஷன். எப்படின்னா இப்போ ஆரம்ப காலத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஆரம்பமாக இருக்குது, ஒன்றும் பெருசாக சிவியராக இல்லைன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், மெடிசன்ஸு அண்ட் ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இக்னோர் பண்ணாமல் ஆரம்பத்திலே போய் டாக்டரை பார்த்து அவங்க சரி பண்ணிக்கிட்டாக்கா தே கேன் அவாய்ட் அ மேஜர் சர்ஜரி இன் ஃபியூச்சர்.